ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கான G3752 டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிக் கொஷின்ஸ் ப்ளஸ் பார்ட் ஏ 2 மார்க்ஸான கொஷின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் பி அண்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துலாம். ஓகே, இப்போ வந்து யூனிட் 1 பற்றியும் குவாலிட்டி டாபிக் பேஸ் பண்ணியும் நெக்ஸ்ட் இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டிகியூம் பற்றியும் பார்த்துருக்கா கொஷின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டிகியூம் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்டு, பேரியர்ஸு, பெனிஃபிட்டு, ஃப்ரேம் ஒர்க்கு, இந்த மாதிரி என்னெல்லாம் டாபிக்ஸ்லாம் இருக்கோ கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. நெக்ஸ்ட் அந்த குவாலிட்டி டாப்பிக்கில் பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த வேரியஸ் டைமென்ஷன் தான் ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி வித் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சிங்க. யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இந்த 2 கொஷின் நல்லா தரவாக படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3க்கான கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டாவதாக இதை பார்க்கலாம். இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 4 கொஷின் கொடுத்துருக்கோம். இந்த 4 கொஷினும் நல்லா தரவாக படிச்சிருக்கோம். இதுலேயே முக்கியமான கொஷின் பார்த்தோம்னா இந்த பெஞ்ச் மார்க்கிங் டாபிக் கொஷினும் நெக்ஸ்ட் அந்த 7 பேசிக் டூல்ஸ் ஆஃப் குவாலிட்டி வித் நீட் டயக்ராம் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2க்கான கொஷின் பார்க்கலாம். இதில் வந்து அந்த 14 ஸ்டெப்ஸ் ஆர் டெமின் ஃபிலாசபி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இது நல்லா படிச்சுங்க. அந்த 14 ஸ்டெப்ஸும் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது அந்த PDCA சைக்கிள் பற்றியும் ஜூரஸ் ஐடியாலஜி பற்றியும் நல்லா டீட்டெயிலாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து மூணாவது கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீம் பற்றின கொஷின் வந்து மேக்ஸிமம் வந்து எப்போயுமே கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட் அந்த டீம் அண்ட் டீம் ஒர்க்னா என்ன, அதோட டைப்ஸு, ஸ்டேஜஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் அந்த சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கிறதுக்கு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுங்க. அண்ட் கடைசியாக வந்து 4வது கொஷின் வந்து உங்களால் முடிஞ்சால் படிங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கொஷின் நல்லா தேர்வாக படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் இந்த ISO 14001 ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் இருக்கிற 2 கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 டாபிக் நீங்கள் தேர்வா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 கொஷினுமே தெரிஞ்ச மாதிரி வந்துடும். அப்படி இல்லை மினிமம் ஒரு கொஷின் தெரிஞ்ச மாதிரி வந்துடும். அதாவது குவாலிட்டி சர்க்கிள், அப்புறம் அந்த குவாலிட்டி ஃபங்க்ஷன் டிப்ளாய்மெண்ட், அப்புறம் அந்த டகுச்சி குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணதுக்கான கொஷின் நல்லா படிச்சுங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின் பார்த்துட்டோம். பார்ட் சிக்கான கொஷின் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் இதுலேருந்தே வந்துடும். அதுவும் மேக்ஸிமம் அந்த குவாலிட்டி ஃபங்க்ஷன் டிப்ளாய்மெண்ட்டு, டீம் ஒர்க் பற்றின அந்த இது டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்ட் சியில் கேட்பாங்க. ஓகே, இப்போ வந்து பிக் கொஷின் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ்க்கான கொஷின் பார்த்தோம்னா 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு யூனிட்டுக்கு 5 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோமே. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டில் கொடுத்துரு 5 கொஷின்ஸ் இனிமேல் ஃபஸ்ட்டு 2 கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூனிட் 1 எடுத்தோம்னா கஸ்டமர் ரிட்டன்ஷன் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் கேட்ட இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷினாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சிங்க. ஸோ ரிமைனிங் 2 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ படிங்க. பட் மெயினாக இப்போ நாங்கள் கொடுத்துருக்க கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட் நல்லா படிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கான நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் இருக்குது. ஒன்ஸ் டெஸ்டிங்கில் வந்து கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு பப்ளிக்காக வந்து லான்ச் பண்ணிடுறோம். ஸோ அதில் வந்து இந்த கொஷினுக்கான நோட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து லான்ச் ஆகிட்ட பிறகு நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். பட் அது வரைக்கும் இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கான காமன் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது. குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.